வணக்கம் தோழர்களே. ஆசை அது ஆண்டவன் மனிதனுக்கு வழங்கிய சாபம். ஆடைகளின்றி பிறந்த நாம் ஆசைகளின்றி பிறக்கவில்லை. மனிதர்களுடைய துன்பங்கள் அத்தனைக்கும் மூல காரணம் ஆசையே என்கிறான் புத்தன். எண்ணெயும் திரியும் முழுவதுமாய் எரிந்து முடிந்தால் விளக்கு அணைந்துவிடும். விறகு முழுவதும் எரிந்து முடிந்தால் நெருப்பு அணைந்துவிடும். அதுபோல நம்முடைய மனதின் விருப்பங்களான ஆசையும் காமமும் முற்றிலும் அழியுமானால் பிறப்பு, இறப்பு, இறப்புக்கு பின் பிறப்பு என்று தொடர் சங்கிலியாய் வரும் பிறவிப்பிணி இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். பொருட்களை நினைப்பதால் பற்று உண்டாகும். பற்று வளர வளர ஆசையாக மாறும். ஆசை நிராசையாகும் பொழுது கோபம் கொப்பளிக்கும். கோபத்தால் மனம் மயங்கும். மயக்கத்தால் நினைவுகள் அழியும். நினைவுகளின் அழிவால் புத்தி நாசமுறும். புத்தி நாசத்தால் மனிதன் அழிந்து போவான் என்று தொடர் சங்கிலியாய் ஆசைகளின் விளைவுகளால் ஏற்படுவதை பட்டியலிடுகிறது பகவத்கீதை. இந்த இக உலகின் ஆசையிலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் இறைவன் மீது மட்டும் ஆசை வை என்கிறது வள்ளுவம். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று ஆசையினுடைய ஆணிவேரையே அறுக்கிறது திருமந்திரம். அப்படியானால் மனிதன் இந்த உலகில் ஆசையின்றி வாழ முடியுமா? அது தேவைதானா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆசைகள் இல்லாத இதயத்தில் கனவுகள் இல்லை. கனவுகள் இல்லையில் முயற்சி இல்லை. முயற்சி இல்லாவிடில் உழைப்பு இல்லை. உழைப்பு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. ஆசைகளை முற்றிலுமாக துறந்து வாழ்வதற்கு இங்கே யாரும் முனிவர்கள் இல்லை. ஏன் முனிவர்களே கூட ஆசைகள் முழுவதையும் துறந்ததாக வரலாறு இல்லை. ஆசை வாழ்க்கையின் மீதான கவர்ச்சிக்கு ஆசையே ஆதார சுருதி. ஆசைதான் வாழ்க்கையின் உயிர் துடிப்பு. ஆசை இல்லாத வாழ்க்கை வண்ணங்கள் இல்லாத வானவில். ஆனால் எங்கே பிரச்சனை உருவாகிறது தெரியுமா? ஆசை பேராசையாக மாறும் பொழுதுதான் மனித வாழ்வு அமைதியற்று போகிறது. அடுத்த வேளை சோற்றுக்கு வழி இல்லை. மாற்று துணிக்கு கதி இல்லை. காவல்துறைக்கு பயந்து தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் தலைமறைவு வாழ்வுக்கை. அந்த நிலையிலும் கூட பாரதி பாடுகிறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று. இன்பம் கிடைத்து விட்டது போல துள்ளி மகிழ்கிறான் என்றால் காரணம் என்ன? தேவைகளை மட்டுமே அவன் ஆசைகளாக வைத்துக் கொண்டான். ஆசைகள் முழுவதையும் தேவைகளாக மாற்றிக்கொண்டவன் இல்லை. அளவாக ஓடினால் ஆறு, அளவற்று போனால் வெள்ளம், மிதமாக வீசினால் சுகம் தரும் தென்றல் காற்று, அதுவே ஓங்கி அடித்தால் சோகம் வளர்க்கும் சூறாவளி. சிறு நெருப்பு அடுப்பு எரிக்கும். அடங்காத பெருநெருப்பு ஊரையே அழிக்கும். கொஞ்சம் காமம் இதயத்திற்கு இன்பம். மிஞ்சும் காமம் உயிருக்கு இறுதி. எல்லையோடு இருந்தால் எல்லாம் இன்பம். எல்லையற்று போனால் அனைத்தும் துன்பம். ஆசை அமிர்தம், பேராசை ஆலகால விஷம். எப்பேற்பட்ட வீரன் ராவணன்! சீதைக்கு நிகரான கற்பு கனலி மண்டோதரிய மனைவியாக பெற்றவன். இரு மனைவியரோடு விரும்பிய மகளிரோடு கூடி மகிழ்ந்தவன். அவனுடைய ஆசை அத்தோடு நின்றிருக்குமானால் ராவண வதம் நிகழ்ந்திருக்காது. அடுத்தவன் மனைவி மீது அவன் வைத்த அறம் பிறந்த ஆசைதான் இலங்கேஸ்வரனை அழித்தது. துரியோதன் நட்பில் சிறந்தவன். ஆசாரங்களை முழுவதுமாக பின்பற்றுகிற உன்னிடம் ஆயிரம் ஆயிரம் நற்குணங்கள் நிறைந்திருக்கின்றன என்று அவனுடைய எதிரிகளாகிய பாண்டவர்களுக்கு தேரோட்டிய கண்ணனாலேயே புகழப்பட்டவன். அந்த கண்ணனே பாண்டவர்களுடைய தூதுவனாக வந்து உன் கட்டளைப்படி பாண்டவர்கள் 14 ஆண்டு காலம் வனவாசமும் தலைவரவு வாழ்க்கையும் வாழ்ந்து முடித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு சேர வேண்டிய அரசில் சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுப்பதுதான் நியாயம் என்று நீதி உரைத்தான். துரியோதனன் கேட்கவில்லை. எங்களுக்கு அரசில் சரிபாதி தேவையில்லை,
5 கிராமங்களையாவது கொடு என்று தர்மன் கேட்டான். ஆனால் துரியோதனுடைய மண்ணாசையால் ஊசி நிலம் கூட உங்களுக்கு கிடையாது என்று சொன்ன காரணத்தால் நேர்மையின் பக்கம் சினந்தது, குருஷேத்திரம் சிவந்தது, கௌரவர் குலம் முழுவதும் சிதைந்தது. ஆசை பேராசையாக மாறும் பொழுது இருப்பதையும் இழக்க நேரிடும் என்பது நெப்போலியன், முசோலினி, ஹிட்லர் போன்றவருடைய கதை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தவன் மனைவி மீது ஆசை வைத்தால் அவமானம் நிச்சயம் என்று 2000 ஆண்டுகளாக ராவணன் கதை பேசப்பட்டாலும் கூட பெண்ணாசையால், தவறான பாலியல் தொடர்புகளால் விளைகின்ற படுகொலைகள் இன்று வரை நின்றபாடில்லை. அண்ணன் தம்பிகளுக்கிடையே விட்டு கொடுக்கும் விவேகம் இல்லாமல் மண்ணாசையால் சொத்து சண்டையில் ஈடுபடுவார்களேயானால் இரத்த ஆறு ஓடும், இருப்பதையும் இழந்து இன்னுயிர் இறக்க நேரிடும் என்பதை பாரதம் படித்து படித்து சொன்னாலும் கூட வரப்பு தகராறுக்காக வழக்கு மன்றம் வந்து நிற்கின்ற உடன்பிறப்புகளுடைய மனோதர்மம் மாறவில்லை. அளவற்ற அதிகாரம் ஆணவத்தை வளர்க்கும், அழிவை தேடித்தரும் என்று வரலாற்று தாழ்வாரங்களில் வரிசையாக வந்து நிற்கின்ற சர்வாதிகாரிகளுடைய சரித்திரம் கூறினாலும் கூட மனிதர்களுடைய அதிகார ஆசை ஓய்ந்தபாடில்லை. எனவே ஆசை என்பது துன்பம் தரும் நோய் என்று சொல்வதன் மூலமாக யாரும் ஆசையை விட்டுவிடப் போவதில்லை. ஆசை என்றால் முழுவதுமாக ஆசையை துறப்பதற்கு பெயர் நிர்வாணம் என்று பௌத்தம் கூறுகிறது. நிர்வாணம் என்றால் அணைதல் என்று பொருள். நாம் எல்லாவற்றையுமே தவறாகத்தான் புரிந்து கொள்கிறோம். நிர்வாணம் என்பது ஆடைகளின்றி இருப்பது என்பதுதான் நம்முடைய உணர்வு. ஆனால் தமிழ் எவ்வளவு தெளிவான மொழி பாருங்கள். அம்மணம் என்பது வேறு, நிர்வாணம் என்பது வேறு என்று தமிழ் நமக்கு விளக்குகிறது. நீங்களும் நானும் ஆடைகளின்றி இருந்தால் அது அம்மணம். புத்தரும் மகாவீரரும் ஆங்காங்கே சிலைகளாக ஆடையின்றி நிற்கிறார்களே, அதற்கு பெயர் நிர்வாணம். ஏன்? நாம் ஆடைகளின்றி இருக்கிறோம், ஆனால் ஆசைகளை துறந்து விடவில்லை. அவர்கள் ஆடைகளை மட்டும் துறக்கவில்லை, ஆசைகளையும் துறந்து நிற்கிறார்கள். அதனால் அதற்கு பெயர் நிர்வாணம். நிர்வாணம் என்றால் அணைதல் என்று பொருள். ஆசை நெருப்பு நமக்குள் அணைய வேண்டும். ஆசை நெருப்பு மேலும் மேலும் எரியுமானால் மனம் அமைதி இழந்து போய் அழிவை தரும் என்று பௌத்தம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆசை என்பது ஒரு நோய், அது துன்பம் தருகின்ற நோய் என்று சொல்வதால் யாரும் ஆசையை விட்டுவிடப் போவது இல்லை. முச்செடியை தின்று நாக்கிலே ரத்தம் வழிந்தாலும் கூட ஒட்டகம் மீண்டும் மீண்டும் அந்த முச்செடியைத்தான் நாடும். அதுபோல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த மனித மனம் ஆசை தேரில்தான் ஊர்வலம் போகும். எனவே ஆசையை விட வேண்டாம், பேராசைகளையாவது நாம் விட்டொழிப்போம். ஆம், ஆசை எனும் நெருப்பில் சோறு சமைப்போம். அதுவே நம்முடைய வீட்டு கூரையை எரித்து விடாமல் கவனமாக இருப்போம். முழுமையாக நீங்கள் ஆசையை விடாவிட்டாலும் பரவாயில்லை, முழுமையாக நீங்கள் ஆசைகளை விடாவிட்டாலும் பரவாயில்லை, முறையற்ற ஆசைகளையாவது விட்டு விடுவதற்கு ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.